Missing someone. பாத்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கின் டோனை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நான் வந்து ஒரு மசாஜிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அதான் நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நார்மலாவே நீங்க உங்களோட ஸ்கின் டோனை கொஞ்சமாச்சு ஒரு டார்க் டு மீடியம் டோன்காச்சு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய, அதாவது டெய்லியும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எடுத்து சரி பாத்தீங்கன்னா டெய்லியும் உங்களோட ஸ்கின்னை தவறாம மசாஜ் பண்றது. ஸோ நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு திங் வச்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க வெறுமனே உங்க கையை வச்சு மசாஜ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இப்படி ஆகுறதுனால என்ன ஆகும் சரி பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் டோன்ல ஏதாவது டார்க் பேட்சஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு இந்த மசாஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. அதுவும் நான் இப்போ இந்த வீடியோல காட்ட போற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பல மடங்கு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க உங்களோட ஸ்கின் டோன்ல வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவம் உண்மைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மென் விமன் யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 18 வயசுல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் எப்படி என்னோட ஸ்கின்க்கு வந்து மசாஜ் வந்து கொடுப்பேன், எதை வச்சு கொடுப்பேன் அப்படிலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க எக்ஸ்போஸ் ஆனாலுமே டஸ்ட் மட்டும் தான் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அஃப்கோர்ஸ். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் அதிக அளவுல வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும் டஸ்ட்னால, பொல்யூஷன்னால. அப்படி இல்லை நான் வந்து ஆஃபீஸ்குள்ளேயே தான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னாலுமே கண்டிப்பா எப்பயாச்சும் நம்ம வந்து வெளியே போற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் போதும் நம்மளோட ஸ்கின்னை வந்து பயங்கரமா அந்த டஸ்ட் பொல்யூஷன்லாம் வந்து டேமேஜ் பண்றதுக்கு. ஸோ இப்படி அது வந்து அந்த டஸ்ட் வந்து நம்மளுக்கு பட்டுட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரேக் ஹோல்ஸ் வந்து கொடுக்கும், பிம்பிள்ஸ் கொடுக்கும், தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ் கொடுக்கும். உங்களோட போர்ஸ்லாம் வந்து ஓப்பனா ரொம்ப பெரிய ஓப்பன் போர்ஷன் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஆகுறது, ரிங்கிள்ஸ் வந்து கொடுக்கறது, பிக்மெண்டேஷன் சம்பந்தமே இல்லாம பிக்மெண்டேஷன் வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி கூட வரும். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் தான். ஸோ இது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஷோர்ல இருந்த போர்ஸ் அண்ட் மார்க்ஸ் பிரீமியம் ஃபேஷியல் ஆயில். ஸோ இந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கா ஆலிஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்ப் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஆயுர்வேதால வந்து இது அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஓவரால் நம்மளோட ஸ்கின்க்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சு, பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப என்லார்ஜ் போர்ஸ், ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸ்லாம் உங்களோட ஸ்கின்ல இருக்கு அப்படின்னாலுமே அதெல்லாம் ஃபில் இன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காகட்டும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, இல்ல ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்குனாலுமே அதையும் சூப்பரா கியூர் பண்ணும். உங்களோட ரிங்கிள்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த பிரீமியம் ஃபேஷியல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல், எஃபெக்டிவ் அண்ட் சேஃபும் கூட. நேச்சுரல் ஷோரோட பிரீமியம் ஃபேஷியல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சன் கிட்ட இருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் நல்லா கிளீனா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஷியல் ஆயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 டிராப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி கொஞ்சமா மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு ஈஸியாவே வந்து அப்சர்வ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சன்ஸ்கிரீனாவும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னை நல்லா சூப்பரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் சன் ரேஸ்ல இருந்து. அதுவும் இல்லாம நீங்க ஃபவுண்டேஷன் கீழே கூட வந்து ஒரு பேஸா கூட நீங்க தாராளமா வந்து போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆயிலா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க டெய்லி ரொட்டீன்ல வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் ரொம்ப சேஃபா சூப்பரா வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபேஸ் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். ஸோ ஃபுல் பீட்ரூட்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கோங்க, கீறி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் கீறி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக பண்ண வேணாம், லைட்டாக மேலால் கீச்சி விட்டால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள்
ஆயில் வந்து அதில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து திருப்பி எகெயின் ஒரு 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு இது நல்லா ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சே நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்துட்டு மசாஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீனாக ஃபேஷியல் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அதை வச்சு தொட்டு தொட்டு நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தொட்டு தொட்டு எடுத்துக்கோங்க. எப்போ எடுக்கணும், எப்போ வந்து அந்த ரோஸ் வாட்டரை வந்து டிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் மசாஜ் பண்ணிருக்கும் போது இடையில வந்து கொஞ்சம் வரன்னு ஆகும் தெரியுமா. ஸோ அந்த டைமில் திருப்பி வந்துட்டு அந்த ஒரு பிளெண்டிங்காக நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அந்த ரோஸ் வாட்டரில் முக்கி நீங்கள் வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ண வேணாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இன்ஸ்டண்ட்டாக செம்ம சூப்பர் ஃபேர் அண்ட் பிரைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. இப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். ஸோ பீட்ரூட் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிங்கி ஒயிட் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 1 or 2 டே மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் வந்து விடக்கூடாது. நீங்கள் 1 or 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நாளாக நல்லா வந்து ஃபேரா சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு பிங்க் ஹியூலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பிங்கி ஒயிட் ஸ்கின் கண்டிப்பா வந்து கிடைக்கும். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது கன்சிஸ்டன்டா ரெகுலரா லாங் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுவும் கொஞ்ச நேரத்தில் வந்து போயிடும். பட் நீங்க லாங் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி சொல்றேன். எது ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை வந்து கண்டினியூஸா வந்துட்டு கொஞ்சம் அதிக நாளைக்கு வந்து பண்ணுங்க. அப்பதான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து பார்க்க முடியாது. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு மசாஜிங் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். மென்னு யூஸ் பண்ணலாம், விமனும் யூஸ் பண்ணலாம். ஒரு டே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்க அப்போ தாராளமா வந்து பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தானே. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாராலையும் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இது மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பாய்.